சார், நாம் தமிழர் கட்சி இப்ப எந்த விதமான குற்றச்சாட்டுக்கும் இது இடம் இல்லை. இது கடைசி ரவுண்டு. மக்கள் ஏன் உங்களை தேர்வு செய்யணும்? உங்களை தேர்வு செஞ்சா நீங்க என்ன செய்வீங்க? அதை சொல்லுங்க. நீங்க என்ன வாக்குறுதி? குற்றச்சாட்டுகளை பேசிட்டு போதும்ன்ற அளவுக்கு பேசிட்டேன். வாக்குறுதி நாம் தமிழர் கட்சியுடைய வாக்குறுதி. திருவள்ளூர் மாவட்டத்திலே உங்களை தேர்வு செஞ்சா நீங்க என்ன செய்வீங்க? பட்டாவை பத்தி சொன்னாரு நம்முடைய மதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள். நீங்க என்ன செய்வீங்க? உங்களை இந்த தொகுதியோட சட்டமன்ற உறுப்பினரா தேர்வு செஞ்சா இல்ல செந்தில்குமார் என்ன செய்வீங்க? இப்போ நரசிங்கபுரம் நீங்க ஒரு ஊர் இருக்கு, அங்க யூடிஆர் பட்டால ஒரே ஒரு பின் குறிப்புல அது கோயில் நிலம் அப்படின்னு எழுதிட்டாங்க ஐயா. இன்னைக்கு வரைக்கும் எங்க மக்கள் போராடிட்டு இருக்காங்க. அதுக்கு இன்னும் நடந்த மகிழ்ச்சி நான் செய்வேன். செந்தில்குமார், நீங்க என்ன செய்ய போறீங்க? நான் செய்வேன். மனோகர் நகர் பகுதியில எம்ஜிஆர் நகர் இருக்கு, அதுக்கு இது வரைக்கும் பட்டா கொடுக்கல. நான் வந்தா செய்வேன். நான் செய்வேன் சொல்றேன். நான் செய்வேன். மக்கள் விவசாயிகளுக்கு அரசு வேலை சொல்லியிருக்கோம். 6 மாசம் விவசாயம் செய்கிற விவசாய மக்கள் 6 மாதம் விவசாயம் முடிந்தவுடன் தமிழ்நாட்டையே சுத்தி பார்க்கிற அந்த வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொடுப்போம். விவசாயினா ஏதோ கிராமத்திலே பூட்டி அடைஞ்சு கிடக்கணும்னு இல்ல. விவசாயிகள் இந்த தமிழ்நாட்டை சுத்தி பார்த்து எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள வேண்டும். திருவள்ளூர் பத்தி ஒரே ஒரு வார்த்தை சொல்லிடுறேன். இவங்க எல்லாம் திருவள்ளூர்ல எப்படி ரோடு போடுறது, எப்படி போக்குவரத்து சரி பண்றது. அன்பு மக்களே, தமிழ்நாட்டில் மிக தொன்மையான ஒரு நகரம், ஒரு மக்கள் வாழ்ந்த இடம் என்றால் அது திருவள்ளூர் தான். இங்கதான் 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு கற்காலத்தில் தொடங்கி நம் மக்கள் பூண்டியில் வாழ்ந்திருக்கிறார். நமக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியாது. ஏன் சொந்த நிலத்தின் பெருமை நமக்கு தெரியாது, தெரிய விட மாட்டாங்க. அதனால்தான் நாங்கள் துடிக்கிறோம். சொந்த நிலத்தின் மக்கள் இந்த நிலத்தில் ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேண்டும் என்று துடிக்கிறோம். அப்போதுதான் இந்த கீழடி இதெல்லாம் 15 லட்சமா 5 லட்சமா இன்னும் ஆய்வு செஞ்சு முடிக்கல. ஆனா 15 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பே இங்கு கற்கால மனிதர்கள் வாழ்ந்தார்கள். இங்கே பட்டறை பெருமந்தூரிலே தோண்டி பார்த்தால் 23 அடி உரை கிணறு. இந்தியாவிலே இதுவரைக்கும் கண்டுபிடிக்கப்படல. தமிழனுக்கு இவ்வளவு பெரிய தொன்மை இருக்கிறது, பெருமை இருக்கிறது. இதையெல்லாம் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு தமிழன் தான் இந்த நிலத்திற்கும் இந்த மண்ணிற்கும் தேவைப்படுகிறான். அந்த நம்பிக்கையோடு என் மக்களோடு நின்று இந்த நிலத்தில் வெற்றி பெறுவேன். வெற்றி பெற்று இதையெல்லாம் கொண்டு வருவதற்காக தான் இவர்கள் செய்யவில்லை என்று நான் நம்புகிறேன். நான் வந்தால் இவை அனைத்தையும் செல்வேன். என் மக்களுக்கு தன்மானம் மிக்க ஒரு வாழ்க்கையை வாழ்வியலை கொடுப்பேன் என்று உறுதி கூறுகிறேன். நன்றி 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 செந்தில்.